ஹாய் கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஐனா துணை சீரியலோட டுடே எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுல என்ன நடக்குதுன்னா, பல்லவன் வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சு ஊஞ்சல் ஆடுறதுனால அவங்க அம்மா கடத்திட்டு போறான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அது வந்து நிலாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு பெரிய வாக்குவாதமே நடக்குது. நிலா வந்து நீங்க தேவலாம பேசுறீங்க, எவ்வளவு சீப்பா இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நிலாவும் ரொம்ப பேசிடுறாங்க. இங்கிட்ட அவங்க அம்மா அதுக்கு மேல பேசிடுறாங்க. உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி? இவனை கல்யாணம் முடிச்சுன்னா இவனை தனியா கூட்டிட்டு போய் எங்கிட்ட நாள் வாழ வேண்டியதானே? 3 தடிமானோட இங்க வந்து தங்கி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். நீ நிறுத்துமா, நானும் ரொம்ப நீ உன்னை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், நீ ரொம்ப பேசுறா அப்படின்ற மணிக்கு திட்டி விட்டு சத்தம் போட்டுறாங்க. அவங்க அப்பா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு நிலா வந்து அவங்க அவங்க அண்ணி வந்து நிலா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, 2 பேருமே எதிரியா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கிட்டு கிளம்பிடுறாங்க. உங்க இங்கிட்டு வந்து நிலாவோட குடும்பமே கிளம்பிடுறாங்க. டூர் முடிஞ்சு கிளம்பும் போது அவங்க அம்மா நிலாவை பார்த்து இவ்வளவு கேவலமான உன்னைய பெத்தது நினைச்சு நான் அருவருப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நிலாவோட அண்ணே உடனே நீ இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு ஆட்டம் போடுறேன், நான் இருடி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அண்ணி நிலா கால் பண்றேன், நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலாவோட அண்ணே மக வந்து ஓடி வந்து அத்தைன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குது. உடனே நிலாவோட அண்ணே படக்குன்னு பிடிக்கிட்டு போறாங்க. இங்கிட்டு வந்து அதெல்லாம் சோழன் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து இந்தாங்க, ஒரு இந்த ஸ்வீட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக அப்படியே வாயில் வச்சாலே கரையுமா, சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிலாவும் அந்த இதை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப காரமாக இருக்குது, இது ஸ்வீட்டா இல்லையே, காரமாலாம் இருக்குது, என்ன என்னட்ட போய் சொல்லுங்க, என்னை பார்த்தா லூஸ் மணிக்கு இருக்கா அப்படின்னும். இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம் காரமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவன் அப்பயே சொன்னான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பல்லவன் சரியா இருக்கானா அப்படின்னோடனே பல்லவன் பரவாயில்லாம இருக்கான், இங்கேருந்து கிளம்ப மனசு இல்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா அடிக்க வராங்க சோழனை. உடனே சோழன் வந்து நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு சிரிப்பு காட்ட தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாரு. இங்கிட்டு நிலா குடும்பமா அப்படியே கிளம்புறாங்க. நிலா வந்து அங்கிட்ட இருந்து பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. இங்கிட்டு காலை வந்து கதவை தட்டுறாங்க. இங்க 4 பேருமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்ன போலவா சோகமா இருக்கா அப்படின்னவும், இல்ல நீ இங்க இருந்து போகவே எனக்கு மனசே இல்ல, பேசாட்டுக்கு இன்னும் 2 நாள் கூட இங்கே இருக்கலாம் போல இருக்கா அப்படின்னவும், சரி விட்றா அடுத்த தடவை வேற டூர் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இங்கிட்டு பாண்டியன் தான் வண்டி ஓட்டிட்டு வராரு. உடனே கொஞ்சம் ஸ்பீடா போடா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாரு. போதும் இந்த ஸ்பீடு போதும், நைட்டு தானே போறோம், இந்த ஸ்பீடு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சேரன் உடனே பரவாயில்ல பாண்டியா, நீயும் சூப்பரா தான் வண்டி ஓட்டுற, பரவாயில்ல ஸ்மூத்தா ஓட்டிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நான் நல்லா ஓட்டலையானே அப்படின்ற மாதிரி சேரன் சொல்றாரு. சேரன்ட்ட வந்து சோழன் சொல்றாரு, இல்லையா நீ நல்லா தான் ஓட்டினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க, இந்த ஸ்பீடே போதும், நீங்க பையவே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சோழன் அமைதியா இருக்காரு. இங்கிட்டு பல்லவன் எல்லாம் தூங்கிடுறான். இங்கிட்டு நிலாவும் தூங்கி விழுகுறாங்க. தூங்கி விழுகும்போது சோழனோட மேலேயே விழுந்துறாங்க. அதை வந்து கண்ணாடியில பாண்டியன் பாக்குறாரு. பாண்டியன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உடனே படக்குன்னு இருந்துச்சு, சாரி நான் தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திரும்பி தூங்கி அப்படியே விழுகுறாங்க. உடனே சோழனுமே அப்படியே அவங்க தலையிலேயே வச்சு படுத்துடுறாரு. இங்கிட்டு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு. பல்லவனை உசுப்புறாங்க, வந்துட்டோம்டா வீட்டுக்கு அப்படின்னு. அதுக்குள்ளேயுமா வந்துட்டா, போகும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவா போன மணிக்குச்சு, இப்ப மட்டும் ஸ்பீடா வந்துட்டா அப்படின்ற மணிக்கு பல்லவன் சொல்றாரு. எங்கிட்ட வந்தோடனே வீடு பாக்குறோம், வீடு பூட்டி கிடக்கு. எங்க அப்பா காலையில தான் வரோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறத்துக்கு போட்டு வெளியே போனாரா அப்படின்ற மணிக்கு எல்லாருமே டென்ஷனா வெளியே உட்காந்துருக்காங்க. சரி இரு நான் அப்பாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இவர் அப்பாவுக்கு கால் பண்றாரு. அப்பாவுக்கு ஃபோன் போகவே இல்லை. இருங்க பின் கேட்டை திறந்து படுத்தாம இருப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பாண்டியன் பார்க்க போறாரு. பின்னாடியுமே பூட்டி கிடக்கு, பின்னாடியும் பூட்டி தான் கிடக்கு அப்படின்னு. எப்பயுமே திறந்து படுத்து தானே போவார், இன்னைக்கு நான் அதிசயமா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு சேரனும் சொல்லணும் கிளம்புறாங்க. உடனே பல்லவன் போய் அதை தாங்க முடியாம கதவை ஒரு எத்துறாரு. மேல இருந்து இந்த திண்டுலாம் விழுந்து விழுகுது. இங்கிட்டு வந்து அவங்க அப்பா வந்துடுறாரு. எதுக்கு கதவை பூட்டிட்டு போனீங்க, உங்களால 10 நிமிஷம் கூட இருக்க முடியாதா, நாங்க தான் வந்துட்டோம்னு சொன்னோம்ல அப்படின்னு. இப்ப என்ன 20 நிமிஷம் வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சேரன் சோழன் பாண்டியனுக்கு எல்லாத்துக்குமே சண்டை வந்துடுது அவங்க அப்பா கூட. மறுநாள் ஆயிருது. அங்க இங்கிட்டு வந்து பாண்டியனும் சேரனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன், அந்த வண்டியில வர வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வண்டிலாம் வேணாண்டா, நீ பல்லவனுக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கிட்டு அவங்க அப்பா வெளியே நின்று பேசிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற கல்யாணம் மணிக்கு வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மணிக்கு இங்கிட்டு கார்த்திகாவை சேரனை பாக்குறாங்க. சேரனும் கார்த்திகாவை பார்க்காத மணிக்கு போறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.